எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓட்டிங்கில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்திருக்கா, யாரெல்லாம் பின்னடைவை சந்திச்சிருக்கா அப்படிங்கிறதை பற்றி தான் நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதலிடத்தில் அர்ச்சனா எப்பயும் போல் வேறு லெவலில் அவங்களுக்கான அந்த மக்கள் சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். என்னதான் பிஆரோடைய ஓட்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணாலும் மக்களுடைய சப்போர்ட் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே காணொலியில் வந்து போட்டுட்டோம். ஸோ அப்படி இருக்கும் வகையில் அர்ச்சனாவுக்கு வந்து முதலிடம் இருக்கிறது. நிறைய பேருக்கு ஒரு டவுட் வருது, என்னப்பா அர்ச்சனா பண்ண தப்பை வந்து நீங்கள் சுட்டி காட்டுறீங்க, நீங்கள் வந்து எல்லாரோடைய தவறுகளையும் சுட்டி காட்டுறீங்க, ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டீங்களான்னு கேட்குறீங்க. அப்படி எடுக்க முடியாது. ரிவ்யூவர்ஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மிஸ்டேக் போன சீசனில் பண்ணேன், அது இந்த சீசனில் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியத்தில் இருக்கேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், அர்ச்சனா வந்து பிஆர் அப்படிங்கிறது இன்றைக்கி ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகிட்டதுனால நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது வந்து தப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் ஆக வேண்டும். ஸோ அப்படிப்பட்டவங்க ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்ற டைட்டில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாலும் சரி கொடுத்தோன்னா அது வந்து கண்டிப்பாக பின்னாடி வர்றவங்க அடுத்து செட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ராங் எக்ஸாம்பிளாக இருக்கும். ஈவன் தோ அவன் நல்ல பிளேயராக இருந்தாலும் அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் எனக்கு தெரியல, அப்போ நீங்கள் வந்து அர்ச்சனா சொம்பாக இருப்பீர்கள் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட்டு. அது நீங்கள் எப்படினாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. சரியா, என்னுடைய வேலை அதுதான் அப்படிங்கிறதுனால நான் வந்து இங்கே ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிங்க, ஏன் திடீர்னு பேசுகிறீங்க. நான் எப்பயுமே அர்ச்சனா வந்து பண்ணுற நியாயங்களையும் எடுத்து பேசியிருக்கேன், தவறுகளையும் சுட்டி காட்டியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் எப்பயும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அடுத்து 2வது இடத்துல மணி. ஸோ மணிக்கும் இவங்களுக்கும் கேப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு கேப் இருக்குது. ஒரு 1.5 லட்சம் ஓட்டு டிஃப்ரென்ஸ் வந்து வந்துருச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. 2ஆம் இடம் வந்து அவர் இருக்கார். தினேஷ் வந்து 3ஆவது இடத்துல இருக்கார். 1,11,000 வாக்குகள், 16%. ஸோ மணிக்கும் இவருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஆக போகுது. ஸோ அந்தளவுக்கு போகுது. விசித்ராவின் ஓட்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ 60,000 வந்து நிற்கிறாங்க, பார்க்க முடியுது. அடுத்து வந்து விஜய் வர்மா கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கு. ஏன்னா விஜய் வர்மா தான் லாஸ்ட்டில் இருந்தால். மாயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கடைசி போயிட்டாங்க. பூர்ணிமா வந்து பணப்பெட்டி எடுத்தனால அவங்களுக்கு இனிமேல் வந்து ஓட்டு வந்து போட மாட்டாங்க. ஸோ அது வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ மாயா மட்டும்தான் பெண்டிங். ஓகேங்களா? ஸோ எப்படி என்ன மாதிரி கான்செப்டில் அவங்க வந்து வெளியேற போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். இந்த வாரம் எப்படி முடிவெடுக்க போகிறாங்கன்ட்டு. ஆனால் அவங்க கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து கரெக்டாக தான் இருக்கேன், எனக்கு வந்து எப்படியும் டாப் 5குள்ளே நான் போயிடுவேன், மேபி நான் ரன்னர் அப்பாக இருப்பேன், அப்படி இல்லைனா செகண்ட் ரன்னராக இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்கிறாங்க. அர்ச்சனா தான் வின்னர் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து கணிக்கிறாங்க. சரியா? ஆனால் ஓட்டின் படி வந்து பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு வந்து விஜயவர்மாவுக்கு வந்து கொஞ்சம் லீடிங் இருந்தாங்க. இப்போ விஜயவர்மாவுக்கு ஓட்ஸ் வந்து ஜாஸ்தியாக வருது. ஏன்னா அவன் பாவம் பெட்டியும் எடுக்கலை, அட்லீஸ்ட் மக்களையாச்சும் நம்புறான்னு சொல்லிட்டு மக்கள் ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கிறது தெரில. ஸோ அவனுக்கு ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விழுந்துருச்சு. ஸோ பூர்ணிமா லாஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்றதுனால இப்போ மாயா வந்துட்டாங்க. ஸோ சேனல் என்ன தான் ட்ரை பண்ணி காப்பாற்றினாலும் விஜயவர்மா இந்த வாரம் எலிமினேட் பண்ணி டாப் 6க்கு வந்து கூட்டு போனால் கூட அடுத்து உருவுற டிக்கெட் வந்து கண்டிப்பாக மாயாவாக தான் இருக்கும். ஸோ டாப் 5க்குள்ளே வர்றது அப்படிங்கிறது மாயாவுக்கு ஒரு கனவாகத்தான் இருக்கிறது இப்போ இருக்கிற ஓட்டிங் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா. சரிங்களா? ஸோ டாப் 5 வந்து இதுதான். அர்ச்சனா, மணி, தினேஷ், விசித்ரா, விஷ்ணு, இந்த 5 பேர் தான் வருவார்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது அஸ் பர் ஓட்டிங். சரிங்களா? இது அன்அஃபிஷியல். அஃபிஷியலில் எப்படி இருக்க போது நமக்கு தெரியாது. ஸோ அதில் வந்து என்ன அப்படிங்கிறது நம்ம ஸ்டேட்டஸ் வந்து தெரியல. இது அன்அஃபிஷியலில் இந்த மாதிரி ஒரு ஓட்டிங் வந்து நமக்கு வந்து காட்டுது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வாரம் விஜயவர்மாவை வெளியேற்றி மாயா வெளியேற்றுறாங்களா, இல்லை மக்களுடைய ஓட்டுப்படி போனாங்கன்னா மாயாவை தான் இந்த வாரம் வெளியேற்றணும் எவிக்ஷனில். என்ன பிக் பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மாயாவோட கான்ஃபிடன்ஸை உடைக்கிறாங்களா, இல்லை மாயாவுக்கு சப்போர்ட்டிவாக வந்து சில விஷயங்கள் பண்ணுறாங்களா அப்படின்னா, போன வட்டம் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. கடைசி நேரத்தில் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை பிஆர்கள் வந்து இறங்கிட்டாங்க மாயாவுக்கு. இறங்கி சும்மா ஓட் ஃபார் மாயான்னு போட்டு கொஞ்சம் வந்து முன்னாடி கொண்டு வந்தாங்க. ஸோ மேபி அதனுடைய பிரதிபலிப்பு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை, அதாவது நாளைக்கு வந்து நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏதாவது ஓட் ஃபார் மாயா வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து அவ்வளோதாங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு ஸ்டாண்டிங்ஸ். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இந்த சீசனில் அர்ச்சனா டைட்டில் வின்னர் கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு இப்போது. ஏன்னா மாயாவுக்கு ஓட்ஸ் இருந்திருந்தால் மேபி அவங்க வந்து சேனல் வந்து புஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்களுக்கு இல்லை அப்படின்றதான் அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஸோ அப்படி வச்சு என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு எனக்கு வந்து அர்ச்சனா வின்னர், மணி ரன்னர் அப்படின்ற மாதிரி தெரியுது. மிஞ்சி போனால் மாயாவை வந்து கூட்டு வருவாங்க. 3வது இடமும் 4வது இடமும் கூட்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடிலாம் புஷ் பண்ணுறது கஷ்டம் ஓட்டு இல்லாமல் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட புரிதல். உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை. தேங்க்யூ.